வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு பொதுவாக எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, அவங்களுடைய உடல்ல சோர்வு ஏற்படுவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிக ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த உணவுகள் தான் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் சாப்பிடலாம் அல்லது அத்திப்பழத்தை உலர வச்சு அப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் உங்களுடைய நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கும் அத்திப்பழம் பலத்தை கொடுக்கும். அதே போல நரம்பு தளர்ச்சியும் அத்திப்பழம் உங்களுக்கு சரி செய்யும். ஸோ ஒட்டுமொத்தமாக நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு நீங்க அத்திப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உங்களுடைய உணவுகளில் நீங்க சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் கிடைக்கிறதோடு நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாம பிரண்டையை நீங்க வாரம் 2 முறை சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் உங்களால் முன்னாடியே தடுக்கவும் முடியும். ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துறதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு நம்ம பிரண்டையை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடுவதால இந்த மாதுளம் பழம் நம்மளுடைய உடல் சூட்டை தணிச்சு உடலுக்கு குளிர்ச்சியை தருது. மாதுளம் பழம் நம்மளுடைய நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது, நரம்புகளையும் வலுப்படுத்துது. ஸோ எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழங்கள்ல நம்ம மாதுளம் பழத்தையும் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பத்தி தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும் போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான பலத்தை எல்லாம் நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குது அப்படின்றது தெரியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்பு மண்டலம் ரொம்ப ரொம்ப வலுப்பெறும். நீங்க நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு இம்யூன் பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க பெறுவதால பல விதமான உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கலாம். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையுமே வராமல் தடுப்பதற்கு நீங்க நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையே நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையே நீங்க மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் வெற்றிலை தடுக்குது. உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு மக்களே. அதனால அதை வெறும் நீங்க தாம்பூலமாக பயன்படுத்தாம உங்களுடைய உணவுகளையும் நீங்க சேர்த்துக்கோங்க. உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆரோக்கியமான முறையில் வெற்றிலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை நீங்க முருங்கைக்கீரை சமைத்து சாப்பிடுவதால நரம்புகளுக்கு முருங்கைக்கீரை பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்குது. குறிப்பாக முருங்கைக்கீரை உங்களுடைய கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடுவதால கண் நரம்புகள் ரொம்ப ரொம்ப பலம் பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து நீங்க சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. இந்த மாதிரி முறைகளில் நீங்க பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள், ஸோ உங்களுடைய போன்ஸ் அப்புறம் உங்களுடைய நர்வ்ஸ் ரெண்டுமே பலம் பெறும். நீங்க பாலில் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை கலந்து சாப்பிடும்போது பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிஞ்சி காணப்படுபவர்கள்லாம் உடம்பு ரொம்ப ரொம்ப அது ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் தேத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து சாப்பிடுங்க. நரம்புகளும் உங்களுக்கு வலுப்பெறும். உங்களுடைய உடலும் பலத்தை திரும்ப பெறும். பழங்களை நீங்க எடுத்துக்கணும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு பழங்கள் எடுத்துக்கணும். இப்போ குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். அந்த பழங்கள் ஸ்நாக்ஸ் டைம்ல சாப்பிட்ற பழங்களாக இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாப்பிட்ற பழங்களாக இருக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட பழங்களாக இருந்தாலும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். பழங்கள் எப்படியோ கீரைகளும் அப்படித்தான். வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொள்வது நரம்புகள் பலம் பெறுவதற்கு
பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகள் பலம் பெற கீரைகள் வந்து நல்ல பலன் அளிக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை நீங்க சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்க விடுபடலாம். நரம்புகளை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை அதிகமாக நிறைந்திருக்கின்றன. பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. குறிப்பா பிஸ்தாவையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. நரம்புகளை பலம் பெற வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது பன்றி இறைச்சியை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓட்ஸை வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்களுமே அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இல்லாமல் ரிலீவ் பண்ணி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே வந்து நீங்க வெஜிடேரியனாக இருக்கும்போது ஓட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கோங்க. கடல் உணவுகள் வந்து நீங்க எடுத்துக்கலாம். சீ ஃபுட்ஸ், மீன்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 என்ன பண்ணும் அப்படின்னா மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானதாக இருக்கும். மற்றும் நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே வராமல் தடுக்கும், குணமும் படுத்தும். அதாவது மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் குறைபாடு தான் ஒருத்தவருக்கு இதய பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதம் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உண்டாக்கும். அப்போ நீங்க கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது மீன்கள்ல விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. ஆகவே உணவு நிபுணர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் குறைந்தது நீங்கள் வாரத்திற்கு 2 தடவை வந்து மீன் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமலும் தவிர்க்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ நரம்புகள் பலம் பெற வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இறைச்சிகளையும் தவறாமல் சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு இறைச்சியை வாரத்தில் வந்து சேர்த்துக்கொள்வது நரம்புகளை பலம் பெற வைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக குழந்தைகள் ஆரம்பித்து வளரக்கூடிய இளம் வயதினர்கள், முதியவர்கள் வரைக்குமே அவங்க முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளினுடைய வளர்ச்சிக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஸோ நரம்பு மண்டலம் ரொம்பவே வலுவாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கைக்குத்தல் அரிசி, ஓட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழு கோதுமை ரொட்டி, இது போல குயினோவா, பழுப்பு அரிசி போன்றவற்றை எல்லாம் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பால் பொருட்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள்ல அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக தான் இருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றை கூட உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பலம் பெற ஆரம்பிக்கும். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதி பண்ணிக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அது கூட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாடம் உங்களுடைய உணவுகளை குறிப்பிட்ட நரம்புகளுக்கு சில ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடிய உணவுகளை இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு உங்களுடைய நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஆகவே இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நரம்புகளை பலம் பெற வைத்துக்கோங்க. நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.